ஒரு மனுஷன் சிரிக்க கற்றுக்கிட்டானே அவன் பிழைக்க கற்றுக்கிட்டான்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி அற்புதமாக இப்போ ஒரு விஷயம் படித்தேன் பேப்பரில். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சின்ன செய்தி. அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் என்ன செய்கிறாங்கன்னா, லக்னோன்ற மிகப்பெரிய சிட்டியில் சக்கரை நோயாளிகளை பூரா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நகைச்சுவாளர்களை பேச விட்டு நகைச்சுவை படங்கள் சார்லி சாப்ளின் படங்கள்லாம் போட்டு விட்டு காட்டின மூலம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இன்சுலின் போடாமலே அவங்களுடைய சக்கரை வியாதி குணமாகி 50 பேர் வெளியேறினதாக ஒரு வரலாறு. அப்போ நகைச்சுவைக்கு எப்படியாப்பட்ட விஷயம் இருக்குன்னு பாருங்கள். சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம். அதுவும் போக எண்டோர்மெண்ட் ஒரு அமிலத்தை சுரக்க செய்து நாள் முழுவதும் புத்துணர்ச்சிக்காக செய்யுது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வயசை சொல்ல முடியாது, எப்போயும் அழகாக இருப்பீங்க. அப்புறம் நீ ஏன்டா இருக்கேன்னு கேட்கக்கூடாது. ஏன் நிலமை அப்படி. அதுக்காக என்ன காரணம் எடுத்துக்கிட்டு நீங்கள் சிரிக்காமல் இருந்தாங்க, சிரிச்சாத்த உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு யாரும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்குள்ள சோகத்தில் நான் எங்கேயா சிரிக்க முடியும்னு சொல்லி. கடவுள் கோவம் வந்துச்சு. ஏன்னா எவனை பார்த்தாலும் சோகம்ன்றீங்க, துன்பம்ன்றீங்க, வைராக்கியம்ன்றீங்க. உங்கள் துன்பத்தில் ஒரு பைக்கில் ஓட்டுக்கிட்டு தமுக்கமையான பொட்டலுக்கு வந்துருங்க அப்படின்ட்டார். பூரா அப்போ 6 மணிக்கு சாயந்தரம் கோவிலே நிற்கிறாங்க, பெரிய கூட்டம். கடவுள் வந்து பார்த்தார். ஒருத்தன் மஞ்சள் பேக்கெட்டில் கவலையை சுமந்துருக்கேன், அங்கிட்டு ஒருத்தன் மூட்டை, அங்கிட்டு ஒருத்தன் சாக்கு, அங்கிட்டு ஒருத்தன் தார்பாய், இதில் ஒருத்தன் எதுவுமே இல்லாமல் வெறும் சீட்டை குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான். கடவுளுக்கு பேதலிப்பாகி போச்சு. என்னடா நான் எனக்கே சில நேரங்கள் துன்பங்கள் கவலைகள் வருது, எங்கே உன் துன்பத்தெல்லாம் அப்படின்னு அந்த லாரியில் வந்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டுருக்கான். அப்போ சிரமம்லாம் மனுஷன் சொல்லவே முடியாது. நம்மளுக்கு சிரமம்னா அடுத்தவனுக்கு நம்மளோட அதிகமாக தான் இருக்கும். சின்ன விஷயம் யார்ட்டையும் பேச முடியல, ஒரு வரி பேச முடியல. டிவி கடைக்கு போய் டிவி வாங்குறக்கா போனார். அப்போ பார்த்து கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்கோர் என்ன சார் அப்படின்னு. 21க்கு 2 விக்கெட்டு. ரொம்ப கம்மியாக இருக்கே, சிவி ரொம்ப சின்ன டிவி தானே, அவ்வளோதான் இருக்கும். குரு அப்படியே டக்குன்னு யோசிக்கணும். வெங்காயம் வாங்குறக்கா போனார் கடைக்கு. 5 கிலோ வெங்காயம் கொடுங்க அப்படின்னு. அவர் சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயமாக கொடுங்க, பெரிய வெங்காயம் சுமக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டுருக்கான். 2 ஒரே வெயிட்டு தான். அவன் புரிஞ்சு வச்சு தான் போட்டு ஒரே ஒரு வரியில் அப்படியே படான்னு எடுத்து செத்துங்க எடுத்தியா செவந்தியா பெங்க தெரியுமா உங்களுக்கு? அது வேணாம், இன்னொரு நாள் சொல்லிக்குவான். அப்படி ஒவ்வொருத்தரும் உயிரை வாங்குறது. நச்சுவாய் வீட்டில் நாரவாயம் பொண்ணு எடுத்த மாதிரி இவன் பதில்ட்டு அவன் ஒரு பதில். குழப்பமாக இருக்குது. இப்போ பாராசூட் வாங்குறக்கப்போ நான் விண்வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ண போகிறேன், பாராசூட் கொடுக்கன்னு போய் ஒரு கடையில் கேட்டேன். அப்படி விரிகிறது. கடைக்காட்ட போய் பாராசூட் கொடுங்க அப்படின்னு. இந்தாங்க நல்லா இருக்குமா, விரியுமா? அதுக்கு மீறி விரியல் என்ன கொண்டு வாங்க மாற்றி யாரையா பண்ணிருக்கான். விரியலாச்சும் அங்கே இருந்து செத்து போயிருவில்ல, அது தெரியாமல் அந்த ஒரு மாங்காய் மடையும் அதையும் வாங்கிட்டு விறுவிறுன்னு போயிருக்கான். எங்கிட்டு செத்து தொலைஞ்சானா என்னமோ தெரியல, அது வேறு. சரி, அந்த கதை நம்மளுக்கு இருக்கு. இப்போ மேடையில் நம்ம நல்லா பேசாட்டி போச்சு, கூட்டத்தில் இருக்கணும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இவனெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னை ஒரு திருவிழாவுக்கு 3 வருஷமாக தொடர்ச்சியாக கூப்பிட்டு போனாங்க. சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். 3 வருஷமும் இப்போ 4வது வருஷம் கூப்பிட்டு வந்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷமாச்சும் ஒழுங்காக பேசுனீங்க, அதுதான் நான் உடனே கூப்பிட்டு வந்தது. வருஷம் பூரா எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டு. ஏன்னா மேடையில் பேசி சாதாரண விஷயம் இல்லை. நான் அன்றைக்கி ஒரு நல்ல மக்கள்கிட்ட நெருக்கமாக பேசுன்றக்காக, ஏன் துக்கப்படுகிறீர்கள், ஏன் துயரப்படுகிறீர்கள், கவலைப்படாதீர்கள், என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார் அப்படின்னேன். ஒருத்தன் கூட்டத்து ஐயோ இதுரியாம நான் காங்கிரீட் போட்டேனே அப்படின்னா, இங்கிட்டு ஒருத்தர் ஐயோ நான் ஓடு ஓட்டேனே அப்படி. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னோம், அதுக்குமா அவன் எடுத்து வாங்குவான். பேதலிப்பார். அன்றைக்கி ஒரு பெரிய பேச்சாளர் எப்போயும் மீசை வச்சுருந்து மீசை எடுத்துகிட்டு வந்துட்டார். என்ன சார் திடீர்னு மீசை எடுத்துட்டீங்க? சும்மா இருப்பா, அனல் பறக்க பேசும்போது மீசையெல்லாம் கரிகிறது அப்படின்னாரு. அதுவும் பேச்சு. சர்ச்சில் ஒரு பாதிரியார் பேசியிருக்காரு, பிச்சு எடுத்துருக்காரு பேச்சு. உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னார். ஒரு சின்ன பேர் எடுத்து, நேற்று நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக வழி தெரியாமல் தெரிஞ்சீங்க, உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகிற ஆளு மூஞ்சி பாரு. கவனமாக இல்லைன்னா போச்சு. இன்னும் சில பாடகர்கள் அவர் தான் பாடிய நட்டமாக நிறுத்துகிற மாதிரி வந்து எதாச்சும் பேடி உயிரை வாங்கிட்டு போயிடுது. அன்றைக்கி ஒரு பாடகர் பாடியிருக்காரு, கீழே இருந்து என்னங்க பைரவராகன்னு சரித்தியான், காதுக்கே கேட்கலைங்க, இது பாதாள பைரவி, ரொம்ப ஆழத்துலேருந்து நம்ம தாண்டா புரிஞ்சுக்கணும். கிட்ட ஒரு ஆள் பாட்டும் நானே பாவம் நானே, நிறுத்து, பாட்டு மட்டும்தான் நீ, பாவம் நாங்கடா. இதெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு பாரு, எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கடா அப்படின்னு. ஒரு பாடகர் வந்து கச்சேரி, மறுநாள் கச்சேரி, அதனால் அது முன்னாள் நைட் வந்து ஃபுல்லாக ஒத்திகை பார்த்துட்டார். பார்த்துட்டு சொல்ல தொண்டை கட்டிச்சு. ஐயோ விடிஞ்சா கச்சேரி என்ன பண்ணுறது, நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே ஒரு டாக்டர் வீடு இருக்குது, அங்கே போவோம். அங்கே போய் எப்படின்னா சரி பண்ணிப்போன்னு சொல்லி டாக்டர் வீட்டை, டாக்டர் சார் அப்படின்னு தொட்டார். தட்டினவொடனே டாக்டருடைய ஒய்ஃப் வந்தாங்க. வந்தவொடனே டாக்டர் சார் இருக்காரா? அந்த அம்மா இல்லை, சீக்கிரம் உள்ள வாங்க. பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. பஸ்ஸுக்கார் ரொம்ப நேரம், 1 மணி நேரம் ஆச்சு, 3 மணி ஆச்சு, ஒன்றும் பஸ் நிற்கலை. பஸ் போயிட்டே இருந்துச்சு. வேமா 3 பேரும் குட்டுன்னு ஓடி, அது 2 பேர் ஏறிட்டாங்க, ஒருத்தர் ஏறலை. சோகமாக வந்தேன். பக்கத்து இருந்து பரவாயில்லையா, 3 மணி நேரம் இருந்து 2 பேராச்சும் ஏறி போயிட்டாங்க, சந்தோஷமாக இருக்குது. சும்மா நிறுத்தியா, நீ ஒரு வகுத்திருச்ச கிளப்பாத, உண்மையிலே ஊருக்கு போனி நான் தான். அவன் பஸ் ஏற்றிட்டு வந்தவங்க 2 பேரும் அவசரத்தில் அவங்க ஏறி போயிட்டாங்க. ஏன் சோகம் இப்படி ஆகும்னு நினைக்கலையா அப்படின்னு தாறுமாறா. அன்றைக்கி பஸ்ஸில் இருக்கும்போது, ஐயா நீங்கள் உள்ளூர் வாசியா வெளியூர் வாசியா? நான் வந்த வாசி. அவன்
இங்கிட்டு ஒரு ஆள்கிட்ட ஐயா நீ கேள்விப்பட்டியா? நான் கோயில்பட்டி. நான் கேள்விப்பட்டியில். ஐயா பழம் கொடுங்க அப்படின்னு. இது ஐயா பழம் இல்லையா கொய்யா பழம் இல்லையா அவன். அதோட அவன் சாப்பிடுறது மரம் தொலைஞ்சான். இப்போ பஸ்ஸுக்கு போகிறக்காக சும்மா இருக்க மாட்டாங்க. 5 விஷயம் பிரச்சனை இருக்காது. உலகத்தை பற்றிலாம் பேசுறது ஆரம்பிச்சிருக்காரு. காய்கறி பாக்கெட்டோடு நின்றுக்கிட்டு என்னங்க உள்ளூரில் இப்போ வீரப்பணியும் பிடிக்க முடியல, வெளிநாட்டில் பின்லாடலையும் பிடிக்க முடியல. இல்லை நீ முதல்ல 10 பஸ்ஸை பிடிக்க முடியுமான்னு பாரு. போ இங்கே ரெண்டு பஸ்ஸை விட்டாரா. பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ் பயங்கர கூட்டம். சேக்காகும்போது ஒரு இளைஞனுடைய கை வந்து ஒரு குமரி பிள்ளை இடுப்பில் பட்டுருச்சு. உடனே டிவியில் பதில் வர்ற மாதிரி சொல்லியிருக்கான். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம் விட்டுருக்கான். உடனே அந்த பிள்ளை செருப்பை கலத்தி அடுத்த நிகழ்ச்சி சற்று நிமிடத்தில் தொடங்கும் அப்படின்னு இருக்கு. அது வரைக்கும் மைக் விட்டுவிட்டேன். இப்போ பஸ்ஸு போயிட்டே இருக்கு. பஸ்ஸு போயிட்டே இருக்கும்போது கண்டக்டர் சொன்னார், யாரோ 2 பேர் டிக்கெட் எடுக்கல. உள்ளேருந்து ஒருத்தன் டிரைவரும் கண்டக்டருமா இருக்கும். வேற எல்லாம் எடுத்துட்டோம். அடுத்து சாப்பிட்டு நின்ற உடனே ஒரு ஆள் உட்காந்து சீட்டை பானரை வச்சு கலத்திட்டு இறங்கினான். குழப்பமாக போச்சு கண்டக்டருக்கு. என்னையா உட்காந்து சீட்டை கலத்திட்டு இறங்கிறாங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? பஸ்ஸை விட்டு இறங்கும்போது அவன் சீட்டு அவன் கையில் இருக்குன்னு சொன்னீங்களா? சொல்லியா? அதான் கலத்திட்டு வரா. கண்டக்டர் சொல்ல என்ன விசில் அடித்து வண்டி நிற்காம போகுது. நான் பிரேக் பிடிச்சே நிற்காம போகுது. அதே போல் பஸ்ஸு போச்சு. அதே போல் பஸ்ஸு போய் பட்டா 40 பேரை ஓரத்தில் நின்றுருந்தீங்களா அப்புறம் ஏற்றி நசுக்கி கொண்டுட்டான். போய் கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க. 40 பேரை நசுக்கி கொண்டு 40 பேரை ஏற்றிருக்கேடா அப்படின்னு. என்ன சொன்னீங்க? மக்களை ஏற்றிட்டு போகிறதே உன் பணின்னு சொன்னீங்க. அதான் ஏற்றிட்டு போயிருக்கேன். அதுக்கு எப்படி சரையில் வச்சு ஏற்றிட்டு போகிறது? அதனால் சாதாரண எனக்கு யாருமே பேசுகிறதில்ல. எல்லாருமே நகைச்சுவாக பேசியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. இப்படி போயிருக்கார், நடந்து போயிருக்கார் தெருவில். திடீர்னு போகும்போது காலில் உள்ள செருப்பு வந்துருச்சு. உடனே நண்பரை கூப்பிட்டு இந்த செருப்பை போட்டுருங்க, நான் சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படி வச்சுட்டு போங்கன்னு வீட்டில் வாங்கி வச்சுட்டான். அதே போல் அடுத்த வாரம் ஒரு ஆள் இறந்து பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. மழை இப்போ போய் அடக்கம் செய்ய முடியாது. அதனால் கதவை தட்டி பணத்தை சாயந்தரம் வரைக்கும் வச்சுருங்க, நான் நாளைக்கு வந்து போச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஐயோ பணத்தை போயிட்டு சிச்சி நார் தூக்கிட்டு போப்போம். அப்போ அந்த செருப்புக்குள்ளே பரியா கூட ஒரு இறந்த மனுஷனுக்கு கிடையாது. அப்போ அந்த கிடைக்கிற ஒரு வாழ்க்கை ஏன்னா பிறப்பு இறப்பு அதுக்கு இடையில ஒரு சின்ன கேப். இதை சந்தோஷமாகவும் மிற்றாள்களை சந்தோஷமாகவும் பயன்படுத்திடவே எண்ணத்தை சம்பாரித்து எண்ணத்தை படித்து என்ன செய்ய. அதனால் கிடைக்கிற குறுகிய காலத்தை மக்களோட மக்களாக சேர்ந்து சந்தோஷமாக பயந்துக்கிறோம். ஏன்னு கேட்டால் வாருங்கள் ஒன்றாக வடம் பிடிப்போம், வரலாற்றில் இடம் பிடிப்போம், வாழ்வது ஒரு முறை அதில் வாழ்த்திட்டும் தலைமுறை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இவர் மதுரை முத்து, மற்றவங்களாம் அசத்தல் மன்னர்கள், இவர் ஸ்டாண்டப் காமெடியில் அசத்தல் சக்கரவர்த்தி. இவர் நம்மளோட மோசமான ஆளுவர். நம்ம படத்துக்கு தான் ஊர் பேர் வைக்கிறோம். ஆமாம், இவர் பேர் கூட ஊர் பேர் வச்சார் மதுரை முத்துன்ட்டு. அப்போ எப்படி இருப்பார்? முத்து சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு சரவடி காமெடி தான் அவர். ஆமாம், சிவாசி சரவடி மாதிரி. ஆமாம், அவன் படத்தில் ஒரு பஞ்சு பேசுறதுக்கே ஒரு 10 டேக் போய்கிட்டு இருக்கு. இங்கே ஏகப்பட்ட பஞ்சு, அதாவது பஞ்சு பறந்துகிட்டே இருக்கு. எண்டில் ஒரு முத்தாய்ப்பா ஒரு செருப்புக்குள்ள மாதிரி அதை மனுஷனுக்குள்ள அந்த பையன் நல்லா இருந்துச்சு. எல்லா காமெடி பஞ்சுமே சூப்பர். நீ இப்போ சொல்லிட்டு போதே எனக்கு வேற மாதிரி திருட்டு புத்தி போய்கிட்டு இருக்கு. எந்த பஞ்சம் படத்தை சொருகலாம்ட்டு. அதாவது அந்த மாதிரி நீங்கள் சொருகிட்டாலும் அது என்ன தெரியுமா, அவன் பேரரசு படம் பார்த்தல அந்த படத்தில் வந்த காமெடி தான் இவர் சொன்னது அப்படின்னு மாற்றிடுவாங்க நம்ம ஆளுங்க. அப்படி இருக்கு. இவங்க எப்படி சொல்லுவாங்க, ஆமாம் சிட்டிப்பா அவர் வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லாது, அவர் போய் பேர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி.